ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை எவ்வளவு வன்மமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் வாழும் எந்த தரப்பு மக்களுக்கும் ஏற்புடையதாக இந்த ஆட்சியும் இல்லை, இந்த பிரதமரும் இல்லை. இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஏழைகளுக்காக, விவசாயிகளுக்காக, பட்டதாரிகளுக்காக சட்டத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும். ஆனால் நரேந்திர மோடி அரசு தன்னுடைய ஆட்சி காலம் முழுவதும் அம்பானிக்கும் அதானிக்குமான அரசாகத்தான் தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை நாங்கள் மக்களுக்காக கொண்டு வந்தோம் என்று வாய்ச்சவடால் விடுகின்றார்கள் ஒழிய, மக்களுக்கு அது நன்மை பயக்கும் என்றால் மக்கள் ஏன் போராட வேண்டும்? விவசாயிகளுக்கு இது சட்டம் நன்மை பயக்கும் என்றால் விவசாயிகளே போராடணும். ஒரு நாள் 2 நாள் போராட்டம் இல்லை, வாரக்கணக்கில் பனியிலும் குளிரிலும் அந்த பொருட்படுத்தாமல் விவசாயிகள் போராடி கிடக்கிறார் என்று சொன்னால், இந்த சட்டத்தால், வேளாண் திருத்த சட்டத்தால் அவர்கள் அடையக்கூடிய நிலை கண்ணு முன்னால் எடுத்து காட்டப்படுகிறது. இந்த சட்டத்தின் மூலமாக அரசு எதை நாடுகிறது? அரசு கொள்முதல் செய்வதை விட்டுவிட்டு தனியார் மயமாக்கி அவர்கள் கொள்ளை லாபம் கிடைக்கக்கூடிய விஷயங்களை வழிவகுக்கக்கூடிய இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். டெல்லியிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, உலகமெங்கும், குறிப்பாக ஐநாவுடைய பொதுச் செயலாளர் பேசுகின்றார், கனடா நாட்டினுடைய பிரதமர் பேசுகின்றார், அமெரிக்காவிலே போராட்டம் நடக்கின்றது. ஏன் என்று சொன்னால், விவசாயிகள் எல்லா தரப்புக்கும் பொதுவானவர்கள், எல்லோருடைய உணவு தேவைக்காகவும் அவர்கள் பாடுபடுகின்றார்கள். விவசாயம் ஒவ்வொரு கட்டங்களிலும் அழிவில் சென்று கொண்டு போவதெல்லாம் அவர் அந்த விவசாயங்களை விடாமல் தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் கருணையற்ற நரேந்திர மோடி அரசு, இதுதான் முக்கியமான விஷயம். விவசாயி ஜிஎஸ்டி கொண்டு வந்தா வியாபாரிகளுக்கு நன்மைன்னா வியாபாரிகள் எல்லாம் போராடினா, பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தா நாட்டுக்கு நன்மைன்னா நாட்டு மக்கள் எல்லாம் போராடினா, எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அவர்கள் தரப்பு மட்டும்தான் அதை வரவேற்கிறது ஒழிய, அம்பானி அதானி குரூப் மட்டும்தான் அதை வரவேற்கிறது ஒழிய, அந்த சட்டத்தின் மூலமாக பலன் பெற முடியும் என்று சொல்லக்கூடிய எந்த தரப்பும் இதுவரை அதை ஏற்றுக்கொண்டதாக எந்த சரித்திரமும் இல்லை. சிறுபான்மை மக்களை நசுக்க வேண்டும் என்பதற்காக சிஏஏ என்ஆர்சியை கொண்டு வந்தால் நாடு முழுவதும் போராட்டம் நடந்தது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் நரேந்திர மோடிக்கு எதிராக மக்கள் வெகுண்டெழுந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அதிகாரத்தையும் பொய் பிரச்சாரங்களையும் தன் கையில் வைத்துக் கொண்டு நாட்டு மக்களை அடக்கிவிடலாம் என்ற மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசை, நரேந்திர மோடியை இந்த விவசாயிகள் வீழ்த்துவார்கள். அவர்களுக்கு நாம் அனைவரும் உறுதுணையாக நிற்போம் என்பதை எடுத்து சொல்லி காட்டுகிறோம். டெல்லியிலே விவசாயிகள் கடந்த 2 வாரங்களாக கடும் குளிரிலும் பனியிலும் தன்னுடைய உடல்நிலையையும் கருத்தில் கொள்ளாமல் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த விவசாயிகளை ஆதரிக்கும் விதமாக, ஏனென்று சொன்னால், விவசாயிகள் எந்த மதம், எந்த ஜாதி, எந்த கட்சி என்ற வேறுபாடெல்லாம் கிடையாது. விவசாயி என்று வந்துவிட்டால் அவர்கள் ஒட்டுமொத்த உலகுக்குமான உணவு தேவைக்காக உழைக்கக்கூடியவர்கள். அந்த விவசாயிகளுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அதில் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும், அவர்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நிலையும். ஆகவே டெல்லியிலே கடுமையாக போராடி கொண்டிருக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மயிலாடுதுறை மாவட்ட சார்பாக இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்கின்றோம். இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? கருணையற்ற நரேந்திர மோடி அரசு, இந்த நரேந்திர மோடி அரசு நாட்டு மக்களுக்கான எந்த தேவையும் இதுவரைக்கும் சரி செய்யவில்லை. நாட்டு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக வசப்பு வார்த்தைகளால் பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். 15 லட்சத்தை மக்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னார்கள். சொன்னதை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் போராடும் நிலைக்கு இன்று தள்ளி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு சாராராக அவர் பகிர்ந்து கொண்டு வந்தவர் கடைசியாக இன்று விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய வேளாண் சட்டத்தை கொண்டு வந்து அம்பானிக்கும் அதானிக்கும் பெருமை சேர்க்க, அவர்கள் கொள்ளை லாபம் அடிக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு கைகோர்க்கும் விதமாக பல்வேறு எதிர்ப்புகளை மீறி கடந்த செப்டம்பர் மாதமே இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் வரும்பொழுது அமளிதுமொழியாகி அதனுடைய ஒரு மத்திய மந்திரியை ராஜினாமா செய்திருந்தும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அம்பானியும் அதானியும் பாஜகவுக்கு தேர்தல் நன்கொடைகளை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சுய விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்து லாபம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் விவசாயிகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள். விவசாயிகளுடைய நிலங்கள் எல்லாம் கார்ப்பரேட்டுகளுக்கு சொந்தமாக மாறும். விவசாயிகள் நடுத்தருக்கு வரக்கூடிய நிலையில் வரும் என்று எண்ணித்தான் இதை உணர்ந்த விவசாயிகள் எல்லாம் இன்று இந்தியா முழுவதும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்துக்கான ஆதரவு இந்தியாவையும் தாண்டி
ஐநா வரைக்கும், கனடா வரைக்கும், அமெரிக்கா வரைக்கும் பல்வேறு நாடுகளையும் உற்று கவனிக்க வைத்திருக்கிறது நரேந்திர மோடி. உலக நாடு காரி துப்பும் முன்பாக விவசாயிகளை அடித்து ஒவ்வொரு நாடும் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கிறது. விவசாயிகளை தன்னுடைய பிள்ளைகளாக பாதுகாத்து வருகிறது. அவைகளெல்லாம் செய்யாமல் நஷ்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை மேலும் நஷ்டத்திற்கு ஆளாக்கக்கூடிய இந்த சட்டம் வாபஸ் பெற வேண்டும். வாபஸ் பெறும் வரை இந்த போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.